என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைவித்திரி கம்பெனியை பத்தி தான் இந்த விளம்பரம் போட வந்திருக்கேன், இந்த வீடியோ போட வந்திருக்கேன். இந்த நெக்ஸ்ட் பெயில் எப்போ அங்கக்கூடிய புதிய செய்தி நமக்கு இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. 18/8/2024. அதன் அடிப்படையில நீதியரசர் சொன்னது என்ன, அவருடைய குடும்ப வக்கீல் சொன்னது என்ன, ஒரு சர்ப்ரைஸான இந்த செய்தியை யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு, மைவித்திரி ஆட் பார்க்கக்கூடிய, மைவித்திரியில முதலீடு பண்ணி இருக்கிறவங்களை, மைவித்திரியோட ப்ராடக்டை வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்துடணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, மைவித்திரி உலகமெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு ஆப். அந்த ஆப் மூலமா நம்ம விளம்பரம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு பணம், அதாவது 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா 6 ரூபாயில இருந்து 1600 ரூபாய் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி, அதாவது இன்சென்டிவா அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சோ கோவை மையப்பையத்தை கிணத்து கடவுங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து மைவித்திரி நிறுவனாரு, அதனுடைய ஃபவுண்டரா இருக்கக்கூடிய முக்கியமான ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கக்கூடிய விஜயராகவன் அவர்கள், அவர் மூலமா நட்பு ரீதியா மைவித்திரியோட எம்டியா இருக்கக்கூடிய இப்ப சக்தி ஆனந்தன் ரிலேஷன்ஷிப்பை வாங்கினாரு. அதுக்கப்புறம் கொடிக்கட்டி பறந்த இந்த நிறுவனம் கொரோனா காலகட்டத்தில எல்லாம் வீட்டிலேயே முடங்கி கிடந்த மக்களுக்கு டிவியை மொபைல ஆன் பண்ணாவே யூடியூப் மூலமா, இந்த ஆப் மூலமா, குறிப்பா மைவித்திரி ஆப் மூலமா விளம்பரம் பாக்குறதுனால இவங்களுக்கு பண வசதி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பண வசதி ஒரு நாளைக்கு 5 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. சோ இப்ப கொடுத்த அவருக்கு மிகப்பெரிய மல்டி கம்பெனியா மாறிடுச்சு. மல்டி மில்லியன் கம்பெனியா மாறினதுக்கு அப்புறம் காழ்ப்புணர்ச்சி காலமா இவர் ஜெயிலுல இருக்கிறாரு. இவருக்கு இந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா ஸ்ரீநிதி அசோக், அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்ப அவர் 2 பெயில்ல அவர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் கேஸ் இவங்க கொடுத்தது கோயம்புத்தூர்ல அவங்க விசாரிச்ச ஈஓடபிள்யூ அதிகாரி சென்னை புலனாய்வு பிரிவு, குற்றப்பிரிவு, தடுப்பு பிரிவுக்கு அவங்க அனுப்புனாங்க. அதன் மூலமா அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில 2 தர அவர் நீதியரசர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டாரு. மைவித்திரியோட மெயின் எம்பி சக்தி ஆனந்த். அப்போ கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, எப்படியோ வெளியே வந்துருவாருன்னு. அவர் மனுவை தள்ளுபடி பண்ணினாங்க. அதுல என்ன குறைபாடு இருந்துச்சுன்னு ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லட்டுமா? அவருடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கு முறையான அனுமதி வாங்கலன்னு சொல்லிட்டு நீதியரசர் சொன்னாரு. அடுத்தது இவருடைய ஃபேமிலி வக்கீல் அதுக்கு முறையான அனுமதி வாங்கி இருக்குன்னு சொன்னாங்க. சோ இந்த வழக்கை இழுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால உள்ள வச்சிருக்கிறாங்க. இன்னொரு காரணமும் சொன்னாங்க, மக்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்குறாங்க இல்லையா, இந்த மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுல, அதாவது நிதி சட்டப்படி இந்த மாதிரி ஒரு அனுமதி ஆர்பிஐ கொடுக்கல, அதனால இவரை கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வாக்குவாதம் அரசு தரப்புல வச்சதுனால மறுபடியும் அவர் புழல் சிறையில அடக்கப்பட்டிருக்கிறார். நெக்ஸ்ட் பெயில் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இப்போவே செப்டம்பர் 4ஆம் தேதி 4/9/2024 மனு தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேதி அறிவிக்க போறாங்க. நீதியரசர் சொன்னது அதுதான். குடும்ப வக்கீல், அவருடைய குடும்ப வக்கீல், அவருடைய நண்பர்கள் தான் இன்னைக்கு 18/8/2024 காலையிலேயே எனக்கு சுட இந்த செய்தி வந்துருச்சு. நான் வீடியோ போடுறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நண்பர்களே, கோவையை மையப்படுத்தி மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான இந்த அறிவிப்பை கொடுத்துடுறேன். எவ்வளவோ நிதி நிறுவனங்கள் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு, ஹிஜாவோ இருக்கு, எல்காம், அதாவது எல்காம் நிறுவனம், ஆருத்ரா, ஐஎஃப்எஸ், இந்த நிறுவனத்து வாக்குல இந்த மைவித்திரியை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிரிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல அதை உடச்சி எரிஞ்சிட்டு நான் வெளியே வருவேன், நல்லவர் நிச்சயம், வெல்வது நிச்சயம், அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் மூச்சு பூரா அதுதான். அவர் கடவுள் பக்தர், நல்ல கடவுளை வணங்கிட்டு காலையில யோகா பண்றாரு, குளிச்சு முடிச்சுட்டு 2 இட்லி சாப்பிடுறாரு ஜெயில அப்படிங்கிறது குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாங்க. சில ரகசியங்களை பேட்டி எடுக்க முடியாது, ஏன்னா சேக் ஐடியா இருக்கிறதுனால பேட்டி எடுக்க முடியாததுனால ஒரே ஒரு விஷயம், நல்லவர் நிச்சயம், வெல்வது நிச்சயம், கையை மட்டும் அப்படி காட்டுற, அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில நண்பர்கள் சொல்ற அடிப்படையில அவர் குடும்ப வக்கீல் மூலமா இந்த செய்தியை எனக்கு கேள்விப்பட்டு யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு, குறிப்பா மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை தெரியப்படுத்துற. நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரிஜினலா ஒரு காலம் வரும், அந்த நேரம் வரும், அப்போது நான் நிச்சயமா மைவித்திரியோட ஆடு பார்க்கக்கூடிய மக்களுக்கு அதனுடைய எம்டி சக்தி ஆனந்தன் கூட நின்று நான் ஒரு பேட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட் எனக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம அரசியல் வட்டாரத்துல கூட இல்ல, குடும்ப வக்கீலா இருக்கக்கூடிய அவருக்கும் இந்த வீடியோ நம்ம அனுப்பி இருக்கிற, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நமக்கு நல்லா கொஞ்சம் பழக்கமாகிட்டு வராங்க. சோ புதிய புதிய செய்திகள் வர பத்திர உங்கள்கிட்ட சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன்.
அடுத்த எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் என்னுடைய கமெண்ட் தெரிவிங்க. புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.